ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இன்னைக்கான எபிசோடில் ஒஸ்ட்டு பெஸ்ட்டு பார்த்தீங்களா? ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ ஒஸ்ட்டு இவங்கள தான் சொல்ல போகிறாங்கன்னு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. ஓகே, கமருதீனும் பார்வையும் அது சொன்னது சரியானு கேட்டால், நான் என்னோடய ஆங்கிளில் ஒரு வகையில் பாருக்கு இது லெசன் லேர்ன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது வந்து நான் ரீசெண்டாக இப்போ போட்டேன். பாரு ஜெயிலுக்கு போனது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னது ரிவெஞ்சில் தான் சொன்னாங்க. பட் ஆனால் இதை பாரு எந்த ஆங்கிளில் பார்த்து அவங்க இதை வந்து ஒரு லெசன் லேர்ன்ட்டாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக வீக்கெண்ட்லேயும் பாருக்கான டோஸ் கண்டிப்பாக கன்ஃபார்முங்க. வீக்கெண்ட்லேயே வச்சு அடிக்க தான் போகிறாங்க. ஏன் நம்ம ஜாக்கை அடிச்சு தான் மோல்டு பண்ணி அப்படி கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல மஞ்சரியை வந்து ஜாக்கும் சௌந்தர்யாவும் சேர்ந்து அடின்னு அடித்தப்போ அந்த வீக்கும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி அடித்தாங்க இல்லைங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போகிறவங்களோ இல்லை வீக்கெண்டில் ஹோஸ்ட் கிட்ட அடி வாங்குறவங்களோ இன்னும் கொஞ்சம் அந்த கேமை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு போகலாம், ஜனங்களுக்கு இவங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட் வேணும். எதர் அவங்க பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து டிஆர்பி ரேட்டிங்க்கு வேணும். ஆனால் அது வெளியில் ரொம்ப டாக்ஸிக்காக போகுது, வெளியில் ரொம்ப ஹாஷாக தெரியுது, வெளியில் ரொம்ப நெகட்டிவிட்டியாக போகுது அப்படின்னும்போது ஹோஸ்ட்டை வச்சு அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, ஓகே சார் இதை மட்டும் இப்படி பண்ணி விடுங்க, அதை மட்டும் அது பண்ணி விடுங்க. ஆனால் அந்த கண்டஸ்டன்ட் முக்கியம், வெளிலலாம் அனுப்ப முடியாது, அந்த கண்டென்ட்டில் தான் டிஆர்பி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒரு தட்டி அவங்கள வந்து மோல்டு பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டு கண்டிப்பாக கமருதீனுக்கும் உண்டு. மேபி கமருதீனுக்கு எல்லோ கார்டு கொடுத்து கூட வான் பண்ணலாம். ரெட் கார்டு அளவுக்கு போவாங்களான்னு தெரில. மேபி எல்லோ இல்லை வார்த்தைங்களே ஹாஷாக அது ரெட் கார்டா எல்லோ கார்டான்ற லெவலுக்கு மேபி இருக்கலாம். ஏன்னா ப்ரொமோலாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது, டெரராக இருக்கே. ஆனால் உள்ளே ஏதாவது இருக்கான்னு தான் பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால கமருதீனும் வான் பண்ணுவாங்க. பார்வதியும் கொஞ்சம் தலையில் தட்டி கொஞ்சம் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவங்க முக்கியமான கண்டஸ்டன்ட், கேமை கோட்டை விட்டுறக்கூடாது, இவங்களுக்கும் டிஆர்பி வரணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கேம் பெர்ஸ்பெக்டிவாக மாற்றி ஆடுங்க, இல்லை உங்களுக்கான விஷயத்தை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஆடுங்க. ஸோ இதுக்கான ஒரு இனிஷியேஷனாக வந்து என்ன சொல்கிறேன்னா, அதை இனிஷியேட் பண்ண இடத்துல அந்த ஜெயிலோட ப்ராசஸே அவங்களுக்கு கொஞ்சம் மோல்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க அன்றைக்கி கண்ணெலாம் உட்காந்து பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே எபிசோடில் வரும். நான் லைவில் பார்த்தேன். ஆக்சுவலி 2 பேருமே ரொம்ப மெச்சூர்டாக, நம்ம பாரு தெரியும் எப்படி பேசுவாங்கன்னு, கொஞ்சம் புலம்பிட்டு தான் இருந்தாங்க. கலையும் திவாகரும் பண்ணதை பற்றி புலம்பிட்டு இருந்தாங்க. கலைக்கு வந்து கூப்பிட்டே கேட்டாங்க. ஆனால் அவன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கன்னிங் ஃபெல்லோங்க. அவ்வளோதான். நான் முதல்லேருந்தே அவனை சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ திவாகர் வந்து ஒரு நல்லவன் மாதிரி வந்துட்டு கலை கூட போய் உட்காந்து திவாகர் பேசுகிறாரு, அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அவன் கன்னிங் தான் முதல்ல இருந்தே. ஆனால் அது வெளியில் காமிச்சிக்கல. இப்போ அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை அவன் க்ரியேட் பண்ணிட்டான், அந்த டீம் கூட போய் சேர்ந்துட்டான். இல்லை ஒரு போன வீக்கெண்டு வந்து சபரி அடித்தோடனே அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த சபரி குரூப்லேயே கனியாக்கா கூட சேர்ந்துக்கிட்டா நம்ம ட்ராவல் இல்லை. இதுக்கு மேலே திவாகர் சப்போர்ட்டும் பாரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவன் ஒரு கொஞ்சம் தெனாவட்டாக தான் பண்ணான். அப்போ வந்து பாரு கூப்பிட்டு கேட்கும்போது அதே தெனாவட்டோட தான் பதில் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அது வெளியில் தெரியாமல் இவங்க ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இருக்கிற ஒரு நியாயமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ கான்ஃப்ளிக்ட் வரலாம், கான்ட்ரவர்சி வரலாம். ஆனால் அது மற்றவங்க கிட்ட போய் நம்மளுக்கு யார் எதிரியாக இருக்காங்களோ, இன்னொரு ஆப்போசிட் குரூப் இருக்கோ, அவங்க போய் சொல்கிறது ஃபேர் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சொல்லணும்னு நினச்சா முகத்துக்கு நேராக இவங்ககிட்டயே அதை சொல்லணும். ஆனால் இவங்ககிட்ட அதை சொல்லாமல் நீங்கள் அங்கே போய் சொல்கிறீங்க. நான் பாரு பார்த்தீங்கன்னா முன்னாடியும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமும் போய் எல்லாருக்கிட்டையும் புலம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு யார் ட்ரஸ்ட்டாக இருக்கோ அவங்ககிட்ட போய் புலம்புவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல, அப்போது கலை வந்து இங்கே பாரு அவ்வளோ கேள்வி கேட்டோம், எதுவுமே பதில் சொல்லாமல் கூப்பிட்டு கேட்குறாங்க பாரு. ஆக்சுவலாக நான் பேசுகிறேன் நான். அப்போ வந்து ஆனால் இங்கே கம்முன்னு இருந்துட்டு, ஆனால் பாரு பற்றின இருக்க அவ்வளோ வெஞ்சன்ஸ், அவ்வளோ டர்ட்டி மைண்ட், அவ்வளோ அழுக்கே எடுத்துகிட்டு போய் கனி கிட்ட போய் புலம்புறாங்க, ரம்யா கிட்ட போய் புலம்புறாங்க. அப்போ திவாகர் வந்து அங்கே போகவே இல்லை. ஆனால் வந்து திவாகரும் அங்கே வந்து கலை கூட சேர்ந்து கனிக்கிட்ட புலம்புறாரு. ரம்யா போய் இவங்க கிட்ட பேசுனாங்க பாரு கிட்ட. ஆனால் ரம்யாவும் பாரு கிட்ட பேசுனதுமே கனி கிட்ட சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த கனி குரூப்பில் எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது உள்ள. கனி, கெமி, எஃப்ஜே, ஆதிரை, 1008 வந்தால் ஏன் பிரவீன், கெமி எது வந்தாலுமே ஏதாவது மூச்சு பேச்சு விட்றாங்களா? அப்படி முக்கிட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க டீமை விட்டு கொடுப்பாங்க. இவங்க 3 பேரும் போய் அப்பட்டமாக விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும்போது, இந்த இடத்துல கலையும் திவாகரும் பாருக்கு ஃபேவராலாம், ரொம்ப ட்ரஸ்டாலாம் இல்லைங்க. அந்த பொண்ணு நம்புச்சு, அவ்வளோதான். ஆனால் ஒன்னார் பார்க்குறவங்களுக்கு கலையும் திவாகரும் வச்சு தான் பாரு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், முதல் வாரம் திவாகரை எந்த அடி அடித்தாங்க. அதுக்கப்புறம் 12 10 நாமினேஷன் கலைக்கு மட்டுமே வந்துடுச்சு. கலையே கார்னர் பண்ணி பேசினாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்காகவும் கலை அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஸ்டாண்ட் எடுக்க இவனுங்க 2 பேருமே அப்படியே உல்ட்டா பெல்ட்டி அடிக்கிறாங்க. அவ்வளோ கோவமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலன்னா நீங்கள் முகத்துக்கு நேராக சொல்லிட்டு விலகலாம். ஆனால் பின்னாடி போய் அடிக்கிறது என்ன? அப்போ எல்லாருமே முதுகில் குத்துறது என்ன? விக்ரமா அதை தான் பண்ணார். விக்ரமே நிற்க வச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு கேள்வி கேட்டுச்சு.
சரி, ஓகே. அப்போ வந்து ஒஸ்ட்டில வந்து கனியக்காவ ஏன் வந்துட்டு பாரு சொன்னாங்கன்னா, அவங்க தெரியாமலாம் சொல்லல. அத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்க கரெக்ட்டா கேமரா கான்ஷியஸ்லயும், இல்லன்னா அத பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. பிக் பாஸும் அவங்க பொறுமையா வந்து கனிய சொல்லட்டும், சுபிக்ஷா யார சொல்றாங்களோ சொல்லட்டும்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கெளம்பும்போது பார்த்து, அ என்ன பாரு கனிய சொல்ல முடியாது. அவங்க கேப்டன் அப்படின்னு சொன்னதுல, "ஏன் சார் அத நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அவ்வளோ நேரம் அவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணியிருக்கவேணாம்" அப்படின்னாக்கா, அவங்க தெளிவா தான் சொன்னாங்க. பாரு பிக் பாஸ் வந்து கூப்ட்டு கரெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா, அதே மாரி பாரு சொல்லட்டும்னு வெயிட் பண்ணி பிக் பாஸ் அத கரெக்ட் பண்ணதுமே, எல்லாமே வந்து அந்த கமர்ஷியலுக்காக நடந்தது தான். 1 எபிசோட சுவாரஸ்யமாக்கணும்னு. இல்லன்னா நம்ம இத பத்தி எடுத்து பேச மாட்டோம்ல. வெளியில சோஷியல் மீடியால வந்து கனி தப்புன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க? வெளியில வந்து எல்லார்கிட்டயும் மைக் புடிச்சா சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லணும். அப்ப அத சொல்லும்போதே பிக் பாஸ்க்கு அது வந்து அது அது அந்த ரூல்ஸ்ல இல்ல. கனிய சொல்லக்கூடாதுன்னா, அது ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இல்லையே! கனிய சொல்லி சுபிக்ஷாவ சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் தானே அவர் மாத்துனாரு அப்படின்னா, எல்லாமே அதுதான் சொல்றேன். இந்த கேம் ஷோவ பொறுத்தவரைக்கும் சுவாரஸ்யம்ன்றது முக்கியம்னா, டிஆர்பிக்காக அவங்க எய்தர் பாசிட்டிவ் எப்படி வேணா அவங்கள காட்டுவாங்க. உள்ள கேம் ஆடுற கண்டஸ்டன்ட்ஸ் அத கான்ஷியஸா தான் எப்படி வெளில ப்ரொஜெக்ட் ஆகுன்ற அந்த கான்ஷியஸோட கேம் ஆடணும். எய்தர் உங்களுக்கு நெகட்டிவா ஆக வேணாம் அப்படின்னா, இவரு மாரி என்னது விக்ரம் மாரி இருக்கிற இடம் தெரியாம விளையாடணும். இருக்கிற இடம் தெரியாம விளையாடினால தான் கேப்டனுக்கு வந்துட்டாரு. ஓகேங்களா? ஆனா வின்னர் ஆவாரா அப்படின்னா, இப்படியே ஆடுனா வின்னர் ஆக முடியாது. இப்படியே ஆடுனா நாமினேஷன்ல தப்பிச்சு இன்னும் 2, 3 வாரம் தப்பிக்கலாம். அவ்வளோதான். அப்போ கனி மாரி ஆடலாமான்னு கேட்டா, கனியும் அப்படிதான். ஸோ நீங்க மக்கள சந்திச்சு நாமினேஷன்ல வந்து நின்னா தான் உங்களுக்கான பொசிஷன் என்ன, மக்கள் மைண்ட்ல நீங்க என்னவா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கான வோட்டிங் ப்ராசஸ் ஒரு கன்டினியூஸ் ஸ்பான்டேனியஸா இந்த 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 வாரம் இவங்க வந்துட்டாங்க வோட்டிங் நம்ம வோட்டிங் இவங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு இருக்கும். ஒரு வாரம் அவங்க வரலன்னா, அவங்களுக்கான வோட்டிங் கீழ இருக்கவங்களுக்கு வரும். இப்போ அவங்க அதனால தான் இந்த குரூப்பிசம் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு விஷயமே அதுதான். ஒரு வாரம் இவங்க கூட சொல்லியிருப்பாங்களே, நந்தினியும், ஆதிரியாரும் சொல்லியிருப்பாங்களே, பார்வ கூட. திவாகருக்கும் வந்து கலைக்கும் வோட்டிங் இருக்கு. அதனால தான் அவங்க கூட சேர்ந்துட்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த வாரம்லாம் திவாகர் வந்து நாமினேஷன்ல வரல. பட் ஆனா, இதுக்கு மேல அவர் நாமினேஷன்ல வந்தா இந்த வோட்டிங் வருமான்னு கேட்டா, அவரோட சரக்கு வந்து தீர்ந்து போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸ்ல. அவரு டாக்டர்ன்னு பெருமை பேசினதாகட்டும், பாரு கூட சேர்ந்து ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள போனதாகட்டும், இப்போ ஃப்ளர்ட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அவர் கையில இருக்கே தவிர, அது ஒரு லெவலுக்கு மேல அங்க இருக்க பொண்ணுங்களே டாலரேட் பண்ண மாட்டாங்க. அது இன்னைக்கு அரோராலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னும்போது இது பாரு கூட சண்டை ஆயிடுச்சு. தங்கச்சின்னு கூப்பிட்ட பொண்ணே பண்ணும்போது, அந்த பொண்ணுக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது, அந்த பொண்ணு இப்போ இதுக்கெல்லாம் பேசவே இல்ல. 2 பேரும் சட்டையே பண்ணல. திவாகர் ஒரு இடத்துல இருக்காரு, பாரு ஒரு இடத்துல இருக்காங்க. 2 பேரும் பாரு ரொம்ப தெளிவா இருக்காங்க, பேச மாட்டா அப்படிங்கிறதுல. திவாகரும் போய் பேசல அப்படின்னும்போது, ஸோ அந்த ஃப்ளர்ட்டிங்ன்ற விஷயத்தையே வச்சுட்டா ஜனங்களுக்கும் வெறுப்பாயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுவே அவருக்கான மைனஸ் ஆயிடும். ஸோ வந்துட்டு திவாகரும் ஓரளவுக்கு டவுன் ஆயிடுவாரு. அப்புறம் வைல்ட் கார்டு உள்ள வந்தா, கலைக்கான அப்போ ரெடியா இருக்கு. நான் அதுவும் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். ஏன் அப்படிங்கிற மாரி. அரோரா ஆல்ரெடி இந்த வாரம் வெளியில போறாங்க. ஸோ இவங்களுக்கான கன்டென்ட்லாம் பெருசா இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல அப்படிங்கிறத விட, உள்ள அந்த ஃப்ளோக்கு ஏத்த மாரி கன்டென்ட் குடுக்குற அளவுக்கு இவங்க இல்ல. இவங்களா இருக்கணும்னு வந்தாலுமே, இவங்களோடது ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது இதுக்கு மேல இவங்களால அந்த ரியாலிட்டி ஷோல நடிச்சுட்டே இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இப்படி வந்து காக்கா புடிச்சுட்டே ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஓட்ட முடியாதுன்னு சொல்லும்போது, ஸோ விக்ரம்லாம் வின்னர் ப்ராடக்ட்டா அப்படின்னு கேட்டா, மேபி சேனல் கொண்டு வந்தா டாப் 6 வரைக்கும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட அவர் நாமினேஷன்ல வந்து அவருக்கு வோட்டிங் வர்ற பட்சத்தில, அவர் உள்ள என்ன பண்றாருன்னு மேபி அடுத்த வாரம் கேப்டனா அதுக்காக கூட விக்ரமா ஆக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் அவர் நாமினேஷன்லயே வரல. இப்போ கேப்டன் ஆயிட்டாருனாலுமே நாமினேஷன்ல வரமாட்டாரு அப்படின்னும்போது, இன்னொரு 1 வாரம் 2 வாரம் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது, பிக் பாஸ் இன்டைரக்ட்டாவே விக்ரம் கிட்ட தான் நெறைய எதிர்பார்க்குறேன்னு சொல்லும்போது, அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீஸஸா கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க விக்ரம். ஆனா விக்ரம் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு அங்க எல்லார்கிட்டயுமே பொதுவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோல. நான் பாரு அளவுக்கு நெகட்டிவிட்டிய சம்பாதிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. என்னால வந்து அது வந்து ஹேண்டில் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல, அப்ப இந்த கேம்க்கான ஒரு விஷயம் அவர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பாரு வந்து ஆதிரியா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அந்த அந்த பொண்ணு ஆதிரியா ரொம்ப தெளிவா தாங்க பேசுது. ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ணதாகட்டும், நடுவுல பேசுனது, இப்போ பாருக்கு சொல்றதாகட்டும், பாரு கிட்ட உட்காந்து யாருமே என்ன ஏதுன்னு பேசல. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுறாங்க. இந்த மாரி சுபிக் பண்ணது சரியா? அப்படின்னு சொல்லி பேசும்போது, அந்த பொண்ணு கரெக்ட்டா சொல்லும். அவங்கவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்கவங்க ப்ளே பண்ண தான் சொல்லுவாங்க. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணியிருக்கணும். அப்போ எல்லாருமே தானடி ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அப்ப நான் பண்ணது மட்டும் தப்பானா? தப்புன்னு கிடையாது. அத நீ ஒழுங்கா பிளான் பண்ணல. எல்லாம் அவங்கவங்களுக்கு தான் யோசிப்பாங்க. அப்ப நீ இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கணும். அப்படின்னும்போது இவங்க சொல்றாங்க பாரு, இல்ல நான் அதில அஃபண்ட் ஆயிட்டேன். அப்படின்னும்போது இது அது ஆகக்கூடாது. அது அப்படிதான் இருக்கும் இந்த கேம் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுதுங்க. இப்படி தெளிவா பேசுற பொண்ணு ஏங்க அந்த எஃப்ஜே பின்னாடி போய் போய் அந்த திமிர் புடிச்சவன் பின்னாடி போய் போய் இந்த பொண்ணு கேம கோட்ட விட்டுச்சோ எனக்கு தெரியல. ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து ஒஸ்ட்டில வந்து கமருதீனையும், பார்வையும் சொல்றாங்க அப்படின்னும்போது, கலை வந்து திருப்பி வந்து பார்வையும் சொன்னாப்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த தூண் வேற துப்பிட்டு வேற சொன்னான்னா, அது அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம். என்ன கேட்டா பிக் பாஸ் வந்து ஏன் இந்த வாட்டி வந்து இந்த ஒஸ்ட்டு வந்து என்ன சொல்றது?
இது இப்படி ஓப்பனாக வச்சு இது கண்டிப்பாக இவங்களை அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாமினேஷன்லேயே அடுத்த வாரம் அடிக்க தாங்க போகிறாங்க. ஆனால் அது க்ளோஸ் நாமினேஷனாக பண்ணுவாங்களா, ஓப்பன் நாமினேஷனாக பண்ணுவாங்களான்னு தெரில. ஒருவேளை ஓப்பன் நாமினேஷனாக பண்ணால் திருப்பி இதே ரீசன் சொல்லி அடுத்த வாரம் ஃபுல்லாக நாமினேஷனில் பார்வை வைக்க தான் போகிறாங்க. எப்படி ஒஸ்ட்டுக்கு சொன்னாங்களோ அதே தான் நாமினேஷனில் சொல்லுவாங்க. ஒருவேளை க்ளோஸ்டு வச்சா வந்துட்டு சேஃப் சைடுக்காகவும் இங்கே ஓப்பனில் வைக்கும்போது அந்த ஒஸ்ட் ஆகட்டும் பெஸ்ட் ஆகட்டும் அந்த ஒரு சேஃப் சைடுக்காகவும் ஒரு சிலர் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரு மேலே ஓரளவுக்கு உள்ள கோவமாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள. ஆனால் அதை அவர் பேசி சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம் நேரில் என்ன ஏதுன்னு சொல்லி. இல்லை எனக்கு நீ பண்ணுறது பிடிக்கல, எப்படி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருந்து வந்து கைட் பண்ணணும், தப்பாக கைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல கமருதீனை வந்து இவங்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கலை வந்து பாருக் இதான் ரீசன் சொன்னார் அப்படின்னும் போது நீங்களும் பாருக்கிட்ட உட்காந்து இல்லை இது இப்படி எனக்கு பண்ணது பிடிக்கல, இந்த டாஸ்கில் பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை அவர் சொல்லலை. இல்லைனா நீங்கள் வந்து கனியவும் அந்த ரீசன் சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேப்டனாக இருக்கிறதால எஃப்ஜே எது பண்ணாலும் கேட்க மாட்டீங்க. லைட்டர் எடுத்து போட்டார், அந்த மாவு கரண்டியை போட்டார், அதுக்கப்புறம் யாருமே சாப்பிட விடாமல் வந்து பிரவீன் வந்து ஒரு சாரி கூட கேட்காம பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் அதெல்லாம் சொல்லலை? கரெக்டாக பாருவே எல்லாரும் பாருக்கிட்ட தப்பு இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் பாருக்கிட்ட இருக்க தப்பை மட்டும் எல்லாரும் ஹைலைட் பண்ணுறீங்க, மற்றவங்க தப்பை பூசி மழுப்புறீங்களே அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருக்கிட்ட வாயே திறக்காமல் இப்போ கூப்பிட்டு வச்சு இதில் ஜெயிலில் கேட்கும்போது கூட ஜெயிலில் வந்து அந்த அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்கும் யாருமே அந்த பக்கம் கூட போவே இல்லைங்க சுத்தமாக. வினோத் மட்டும்தான் அப்போதைக்கு அப்போ போய் சாப்பிட்டீங்களா டீ வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இவர் கேப்டனா இவங்க மட்டும் நாய் காத்தனா தூங்குறீங்களா செய்கிறீங்களா அதுக்கு மாதிரி கனி வந்து எட்டி பார்த்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்சுவலி இவங்க ஜெயிலில் இருக்கும்போது காலையில் ஜெயிலில் இருந்தாலும் ஃபுட்டு இங்கே கொடுக்குற ஃபுட்டெல்லாம் அங்கே போக தான் செய்யும். ஏன்னா அவங்களால டாஸ்க் பண்ண முடியாது. ஏதோ டாஸ்க் வச்சாங்கன்னா ஜெயிலில் இருந்தால் அந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த டீ கொடுக்கறதுக்கு கூட வந்து பிரவீன் ஏதோ சொல்கிறார், கொடுக்கலாமான்னு தெரில ஜெயிலில் இருக்கவங்களுக்குலாம் அது பனிஷ்மெண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லையே போன வாட்டிலாம் வந்து வினோத்லாம் ஜெயிலில் இருக்கப்போ அரோரெல்லாம் இருக்கப்போ நான் கொடுத்தேனே அப்படிலாம் கமருதீன் சொன்னோன்னே, ஓ அப்படியா தெரியல அப்படின்னும் போது அப்போ தான் பாரு சொல்கிறாங்க, அது மற்றவங்களாம் கொடுப்பாங்க, நான் இருக்கிறதுனால அது அது மாதிரி யோசிச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கலாம் போய் கேளுங்கன்னா அது உண்மைதான். நீங்கள் இது 3 வாரம் இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்காக நடக்குது ஜெயில் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறதுக்கு. இது 3வது வாரம் இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. முதல் வாரமே அந்த வினோத் அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத் வியானா போனாங்க, அரோரா போனாங்க, ஆதிரை போனாங்க அப்படின்னும்போது புதுசாக இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் டீ கொடுக்க டீ கொடுக்க கூடவா பண்ணுறீங்க அப்படின்னு. இது டீ கொடுக்க எங்கே பேசிகிட்டு இருந்தா உள்ளே சாப்பிட்றதுக்கு பேசலாம் அப்படின்னும் போது நான் போய் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு கனி சொல்கிறாங்க. உன்னைக்கேமி இல்லை அப்புறம் கொடுக்கலாம் இல்லை பசிக்கொள்ள அவங்க கொடுக்கலாம் சாப்பாடு தானே அப்படின்னு கனி சொல்கிறாங்க. உன்னைக்கேமி இருக்கட்டும் இங்கே இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் சாப்பிட்டு அப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க பாரு மேலே வெஞ்சன்ஸை. நீங்கள் டாஸ்க்குன்னு சொன்னீங்க, அப்புறம் ஒஸ்ட்டுன்னு சொன்னீங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டி, அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயிடுச்சு. ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் காமனாக இருக்காது. இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனவங்களுக்குலாம் நீங்கள் அந்த பார்ஷியாலிட்டி பார்த்தீங்களா? இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் பார்க்குறீங்க? அப்போ அந்த பொண்ணு கையை வச்சா குத்தம், காலை வச்சா குத்தம், உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம்னா அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்குங்க. டக்குன்னு அஃபண்ட் ஆகிறவங்க இருப்பாங்க, டக்குன்னு ஒரு சீரியஸ் மூடுக்கு போகிறவங்க இருப்பாங்க, ஒரு ஜோக் அடித்தா கூட. ஆனால் அதுலேருந்து ஹீல் ஆகி வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கான ஒரு டைம் பீரியட் இருக்கும். அப்போ அந்த டைம் பீரியடை ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைனா அந்த டைம்குள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அவங்களா வர வரைக்கும். நீங்கள் ரெண்டும் இல்லாமல் அந்த பொண்ணு யோசிச்சு வெளில வரத்துக்குள்ளே அடின்னு அடிக்கிறீங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த பொண்ணு போய் இப்படி தான் அப்படின்னு அடிக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு என்ன நம்மளை மட்டும் தான் அடிக்கிறாங்க அது அப்படிங்கிறது இன்னும் பர்சனலாக அவளுக்கு ஃபீல் ஆகுதுன்னும் போது ஸோ ஒவ்வொருத்தருக்கான அது வந்து எல்லாராலையும் அந்த அது ஹீலிங் பீரியடை சீக்கிரம் கொண்டு வர முடியாது. ஓகே நேற்று திட்டினாங்க இன்றைக்கி சரியாக போய்டும், நம்ம சகஜமாக பேசலாம், எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்னு. அதையும் மீறி ஒரு சிலர் வருவாங்க. இப்போ பாருக்கு இன்றைக்கி எல்லாம் இருக்கிற கேள்வி அதுதான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலி பார்த்தா கலையை கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நேற்றுலேருந்து இங்கே இருக்க வினோத் அண்ணனாவது வந்து பார்க்குறாரு கமருதீன் ஃப்ரெண்டுனால. என்னை வந்து நீங்கள் யாருமே என்ன ஏதுன்னு கூட கேட்கல. திவாகர் வந்து இந்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. அப்புறம் வந்துட்டு நீயும் வந்து எட்டி கூட பார்க்கல என்ன அப்படின்ற மாதிரி கலையை கூப்பிட்டு கேட்குற. அதே மாதிரி நேற்று ஏன் ஒஸ்ட்டில் என்ன சொன்னேன், நீ என்கிட்ட நீ சொன்னது கூட பிரச்சனை இல்லை, அதே அந்தளவுக்கு ஒரு மாதிரி துப்பி அப்படி பேசினா நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக பேசியிருக்கலாம்ல. அப்போ இத்தனை வாரம் உன்னை நம்பி பழகினதுக்கு திவாகர் அண்ணனும் அப்படி பண்ணார், நீ அப்படி பண்ணனா அப்போ நான் தான் உங்களை நம்பியிருக்கேனான்னு ரொம்ப அந்த பொண்ணு மனசுடைஞ்சு பிரேக் டவுன் ஆகி தான் கேட்டுச்சு. அவன் வாயே திறக்கலை, அப்படியே அழுத்தமாக இருந்தான். அப்படி போன வாரம் 2 வாரமாக அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் கொடுத்ததே இந்த பொண்ணு தான். இவனுங்களை 2 பேரும் எவனுமே சீண்டவே இல்லை, திவாகரையும் சரி கலையரசனையும் சரி. அப்படியே தள்ளி திவாகரை கோமாளி மாதிரி பார்த்தானுங்க. இவங்க திவாகரை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்து யாரும் சேர்த்துக்கவே இல்லை. அதனால தான் நாமினேஷனையும் குத்துனாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு மட்டும்தான் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி அவ்வளோ க்ளோஸாக இருந்ததுக்கு இதெல்லாம் ஒன்றாரில் வரல. அவ்வளோ க்ளோஸாக இருந்ததுக்கு இதுதான் நீங்கள் பண்ணுறதான்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது புரியவே இல்லை. அவன் பண்ணது சுத்த அநியாயம். சரி திவாகர் கான்ஃப்ளிக்டையாவது அவர் சைட்லேயும் கொஞ்சம் சரி இருக்குது, இவங்க சைட்லேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் கலையரசன் பண்ணது சரியான விஷம்.
ஓகேவா? அப்ப அந்த பொண்ணு கேட்டாக்கா, இல்ல நான் வரலான்னு நெனச்சேன். வந்தா அப்புறம் உன்ன பார்க்க கஷ்டமா இருக்கும் எனக்கு. அது பேசணும். ஏன்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்னடா கஷ்டமா இருக்கும்? அப்படின்ற மாரினா, இல்ல நான் நேத்து பேசினதுக்குலாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. அதுக்கெல்லாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. அதெல்லாம் சரிதான் அப்படின்னு திருப்பி பாரு கேக்குது. அப்ப பேசினதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணேன்னா, அப்ப சரி நீ தெரிஞ்சு தெளிவா தான் பண்ணியான்னா? ஆமா நான் தெரிஞ்சு தெளிவா தான் பண்ணேன்னா. அட போடா! அப்ப வேஸ்ட்டுடா. அப்ப நான் தான்டா முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. 1 சரி இங்க பேசினால ஃப்ரெண்டுன்றதுல இப்ப அவ கூப்பிட்டு பேசினா, நீ பேசினா அதோட விட்டுருக்கணும். அத எடுத்துட்டு போய் என் கனிக்கிட்ட சொன்னேன். இப்படி பண்றா, அப்படி பண்றா. அவ கூட அதே மாரி பாத்ரூம்ல நேத்து ஏதோ ஒரு இடத்துல கனிக்கிட்ட சொன்னேன். அவ கூட இருந்தா என்னால கேம் ஆட முடியாது. அதனால நான் தனியா வந்துட்டேன். அங்கருந்து அவள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பேன். இத அவகிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாமே! இல்ல ஒரு ப்ராப்பர் ரீசன் இப்ப இல்லன்னா அவகிட்ட பேசுறத அவகிட்டயே பேசிட்டு உங்க 2 பேருக்குள்ள விட்டுரு. அத எடுத்துட்டு வந்து அவளுக்கு பிடிக்காத ஒரு குரூப் கிட்டயும் உட்காந்து பேசுறீங்க. அப்ப திவாகரும் ஒரு பொண்ணுனா இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா. ரொம்ப ஆட்டிட்யூடா இருக்கு. எல்லார் பகையும் சம்பாரிச்சுக்கன்னா போன வாரமே அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. வீடே மொத்தம் சேர்ந்து அவள அடிக்கிறாங்க, பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த பெருக்க மாட்டேனா, அந்த தோப்புக்கரணம் போடுற டாஸ்க்ல எதுலயோ வரும்போது, "என்ன பாரு வீடே உனக்கு சுத்தி ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் பகையா இருக்காங்க பாரு. நான் தான் பாரு உனக்கு சப்போர்ட் பண்ணேன்." அப்படி இப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொன்னோனே, "அத தெரிஞ்சுக்கோண்ணே அப்படித்தானே இருக்கு." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப இவர் மைண்ட்ல என்ன வந்திருக்குன்னா, ஒண்ணு இந்த பொண்ணு கூட சேர்ந்தா இன்னும் நெகட்டிவா தெரியும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு வந்திருக்கும். இல்லன்னா இவ்ளோ நெகட்டிவிட்டி இந்த பொண்ணு சம்பாரிச்சு, இந்த பொண்ணு மட்டும் தான் ப்ரொமோல வரும் செய்யும். நம்ம வந்து ஹைலைட் ஆக மாட்டோம். நம்ம 0 ஆயிடுவோமான்னு ஒண்ணு தோணியிருக்கும். ஸோ ஒண்ணு பொறாமையா இருந்திருக்கும். இல்ல பயமா இருந்திருக்கும். 2த்துல ஏதோ ஒண்ணு அவருக்கு அந்த டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்ணணும்னு அவரும் டிசைட் பண்ணிட்டாரு. சான்ஸ் கிடைச்சோனே அவரும் வந்துட்டாரு. இதுதான் விஷயம். ஸோ அவங்கவங்க கேம அவங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. கலையும் அதே தான் சொன்னது. பாரு கூட இருந்தா கேம் ஆட முடியாது. அப்ப கனி கூட இருக்கவங்க மட்டும் கேம் ஆட முடியுமான்னா, கனி கூட இருக்கவங்களும் அல்லக்கையங்களா தான் இருக்காங்க. அல்லக்கையங்களா இருக்கவங்க கேம் ஆட முடியாது. மிஞ்சி போனா இன்னும் 4, 5 வாரம் தள்ளிட்டு வெளில வந்துருவாங்க. இல்ல வைல்ட் கார்டு வந்தோனே இவங்கலாம் மிக்ஸ்சர் கன்டென்ட்ன்னு வெளில அனுப்பிச்சுருவாங்க. அதான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது இப்படி போகுதுன்னா, ஸோ கலை அப்படி சொன்னதும் அவளுக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி ஜெயில்லேருந்து வெளில வந்தாச்சு. அந்த ரம்யா பொண்ணு. ரம்யாவையும் கூப்பிட்டு வந்துட்டு கேட்குறா, "என்ன ரம்யா, திவாகர் அண்ணன் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது பேசினியா?" அப்படின்னும்போது, அந்த டாஸ்க் விஷயமா கியூசினா, "இல்ல நீ தான் சொன்ன சுபிக்ஷான்னு சொல்லி அப்படி இப்படின்னு அவர் சொன்னாருன்னும்போது" அது கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அங்க பேசினத எடுத்துட்டு வந்து, ஆ யார்கிட்ட கமருதீன் கிட்டயும், பாரு கிட்டயும் பேசினத எடுத்துட்டு வந்து இங்க சொல்லுது கனிக்கிட்ட. நான் கேட்டேன், பண்ணேன் திவாகரன். ஏம்மா இங்கேருந்து சொல்லி, அங்கேருந்து சொல்லி அந்த அந்த பொண்ணு யார தான் இப்ப அந்த வீட்ல நம்பி பேசும்? இப்போதைக்கு கமருதீன் கிட்டயோ, வினோத் கிட்டயோ கொஞ்சம் பேசுது. அவரு வினோத்தா கொஞ்சம் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுர்றாரு. இந்த பொண்ண உசுப்பேத்தி விட்டு அவரு குளிர் காயிறாரு. அவரு வந்து கனி குரூப்ல சாஃப்ட்டா தான் இருக்காரு. ஏன்னா, அவர் அப்பப்போ கானா பாட்டெல்லாம் பாடி பாடி அந்த குரூப் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்றாரு. நடுவுல இந்த பக்கமா வந்து இங்கே ஒரு சப்போர்ட் பண்றாரு. ஸோ அவர நம்பி பேசுறதும் டேஞ்சரு. ரம்யாவ நம்பி பேசுது. ரம்யா எப்படிப்பட்ட வேஷம்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கேமரா நம்ம கிட்ட தான் காட்டுச்சு. சபரி கிட்ட அவங்க என்ன டீல் பேசினாங்க அப்படின்னு. இந்த பக்கம் இந்த பொண்ணுக்கு தெரியல. அப்ப அந்த பொண்ணு யார அவருக்கு அமருதீன்லாம் நம்பிலாம் கேம்லாம் ஆட முடியாது. அவரு நாளைக்கே இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தான்னா, அந்த பக்கம் போயிருவாரு. அதான் வைல்ட் கார்டு வரப்போறாங்க நம்ம பழைய கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த பக்கம் போயிடுவாரு. இல்லனாக்கா வந்துட்டு அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும்னா எகிறிட்டு ஏறிட்டு இந்த பொண்ணு கேமையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாரு. அப்போ அந்த பொண்ணு தனியா தான் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னும்போது, அத அந்த பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்றது தான் விஷயமா இருக்கு. ப்ளஸ் காலையில அப்புறம் இன்னொன்னு கேட்குது. வெளியில ஜெயில்லேருந்து வெளில வந்துட்டாங்களா, ஜெயில்லேருந்து வெளில ரிலீஸ் பண்ணி விட்டார் பிக் பாஸ். வந்தோனே வந்து அவங்க பாட்டுக்கு குளிக்கிறது, செய்றது எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு விக்ரம் கிட்ட போய் கேட்குறாங்க. விக்ரம் சொன்னார்ல, இந்த மாரி வந்து நான் 2 நாள்ல கேட்டு சொல்றேன் சுபி கிட்ட அப்படின்னு. அன்னைக்கே கேட்டிருப்பாரு போய் சுபி கிட்ட. "நீ வியானா கிட்ட வேணா கொஞ்சம் பேசி பார்க்குறியா? பாரு ரொம்ப டென்ஷனா இருக்கா. அவ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டா" அப்படின்னும்போது, "இல்லண்ணே வியானா வந்து அது அன்ஃபேர் இல்லன்னு சொன்னானா." ஏம்மா கேம் ஆடுனது நீ, அன்ஃபேர் இல்லன்னு அந்த பொண்ணு எப்படி சொல்லும்? அப்ப அன்ஃபேர் இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லுச்சுன்னா, நீ விக்ரம்க்கு பண்ணதும் அன்ஃபேர் இல்ல தானே? அப்ப நீ அன்ஃபேரா விக்ரம்க்கு பண்ண அவரு ஒத்துக்கிட்டாருன்னா, அது அவரோட சாய்ஸ். அப்ப இந்த பொண்ணுகிட்ட நீ டீல் பேசிட்டு அதுக்கு அன்ஃபேரா இல்லன்னா, அப்போ வந்து நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, பாருக் செஞ்சது துரோகமாவே பார்க்கல. அவங்க கேட்ட நூடுல்ஸ் செஞ்சு குடுத்தாச்சு, அவங்க கேட்ட சாப்பாடு செஞ்சு குடுத்தாச்சு. நீ அந்த லிமிட்லயே இருக்கணும். ஏங்க உங்களுக்கு செய்யணும்னா நான் நூடுல்ஸ் செஞ்சு தரேன், சாப்பாடு செஞ்சு தரேன். அது வரைக்கும் தான் முடியும். இந்த பாஸுக்கு வந்து நான் டீல் பேச முடியாது. அது வந்து எனக்கு ஒத்து வராது. அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அதையும் சொல்லல. அந்த டீலுக்கு ஏன் நீ ஓகே சொன்ன? நீ நோ சொல்றது உன்னோட சாய்ஸு. ஆனா எஸ் சொல்லிட்டு அத நோவா நீ ஏன் உன் ப்ளேக்கு மாத்துன? அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல கம்யூனிட்டி பத்தி ஆப்வியஸா பாரு பேசினதும் தப்பு தான் அப்படின்னும்போது 2 பேருமே அவங்கவங்களுக்கான இல்ல எல்லாருமே அந்த வீட்ல அவங்கவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாங்க. ஆனா பாரு பண்ணா மட்டும் அது தப்பாயிடுதுன்னா, இப்போ ஆதிரே விக்ரம கூப்பிட்டு அதான் கேட்குறாங்க. நீங்க என்ன பேசுனீங்களா? விக்ரம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அவங்க குடுக்க தயாரா இல்ல. அவங்க வியானாக்கு தான் குடுக்க போறாங்களாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அப்போ பேசினது தப்பு. ஏன்னா சுபிக்காக வந்து பேசினது இவர் தான். யாரு? ஆ விக்ரம் தான். விக்ரம் தான் அதில கூட்டாம இருப்பாரு. நீங்க அன்னைக்கு எபிசோட் மார்னிங் பார்த்தீங்கன்னா தெரியும். சுபியும், பாருவும் தனியா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி விக்ரமும், பாருவும் பேசுவாங்க அப்படின்னும்போது, சுபியும் விக்ரமும், சுபியும் தான் அண்ணன் தங்கச்சியாச்சே. ஸோ இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. பாருக்குன்னும்போது யோசிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்கன்னும்போது, விக்ரமுக்கும் அதில பங்கு இருக்குண்ணா. இப்ப கேட்டம்போது அந்த வியான பொண்ணுக்கு தான் குடுப்பேன்னு சுபி சொன்னோனே, அப்ப நீ ஒத்துக்கிறியா? நீ குத்துனது முதுகுல தான் குத்துனேன்னு ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன். உன்ன குத்துனதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஒத்துக்கிறேன். அதனால தான் இப்ப நான் மூடிட்டு கம்முனு இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. அப்போ வந்து நீ இப்ப என்ன திட்டுனா திட்டு, என்ன வேணா பண்ணு. அதனால தான் நான் மூடிட்டு கம்முனு இருக்கேன். ஸோ
ஸோ நான் வாயை திறக்கலை, இப்போ நான் வந்து வாயை திறந்தேன்னா பிரச்சனை ஆகுன்ற மீன்ஸ் இதுக்கு மேலே நான் வாய் திறந்து பேச எதுவும் இல்லை, நான் வாய் மூடிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு என்ன வேணால் பேசிக்கோ, நீ என்ன வேணால் என்ன பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்டிம் பிளேக்கு போயிட்டார் அவரு. உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இது ஓகே, இது மாதிரி பேசினா நான் என்ன பேச முடியும்? ஓகே உனக்கே தெரிஞ்சிச்சுல, தெரிஞ்சிச்சுன்னு சரி நீங்கள் நிஜமாவே அதை ரியலைஸ் பண்ணியிருந்தா சுபி கிட்ட சுபி சொன்னதை எடுத்துன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வரைக்கும் ஓகே, அது ரியலைஸ் பண்ணுறீங்கன்ற வரைக்கும் கூட ஓகே. அது உங்களுக்கும் பாருக்குமான டீல், அப்புறம் உங்களுக்கும் சுபிக்குமான டீல். அதை எடுத்துகிட்டு போய் சபரிக்கிட்ட சொல்வீங்களா? இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? அப்போ அந்த பொண்ணுக்கு பின்னாடி எல்லாருமே பேச தானே செய்கிறீங்க. எல்லாருமே அந்த பஞ்சாயத்து கொண்டு வந்து அந்த பொண்ணை நக்கல் நையாண்டி தானே பண்ணுறீங்க. கிண்டல் தானே பண்ணுறீங்க. ஒரு பக்கம் சபரினவா அன்றைக்கே அந்த மசாஜ் பண்ணும்போதே கையை முறுக்கி விட்ருக்கணும். டீயை தூக்கி மேலே ஊற்றிருக்கணும். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்னது அந்த கலைக்கு 4 வாய் ஊட்டிட்டு எச்ச பண்ண நூடுல்ஸ் அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட்டது. அப்புறம் வந்துட்டு எஃப்ஜே வந்து அந்த பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டால் அதில் தூத்துன்னு ஏங்க இந்த பொண்ணு துப்புனா மட்டும் தூத்துன்னு துப்புறது, இப்படி துப்புறது, அப்படி துப்புறதெல்லாம் பேசுகிறீங்களே, ஒரு ஃபுட்டை கையில் வச்சுட்டு அதை துப்பிட்டு அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு கேட்டாக்கா, இல்லை ஊதுனேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதில் எப்படிப்பட்ட ஹியூமிலேட் பண்ணுறது? அப்போ இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு அஃபெண்ட் ஆகாதா? ஆப்வியஸாக டாஸ்க் அதே மாதிரி ஃபன்னாக தான் நான் பண்ணேன், ஃபன்னாக தான் பண்ணேன்னு எல்லாரும் இப்போ சரியா திவாகரும் சரி, விக்ரமும் சரி எல்லாம் சொல்லிவிட்டு அப்போ கரெக்டாக சொல்லுது அந்த பொண்ணு விக்ரம் கிட்ட, நீ ஃபன்னாலாம் பண்ணலை, நீ ஃபன் பண்ணுறது மற்றவங்களுக்கு இல்லை, இந்த பொண்ணுக்கு நீ ஃபன்னுன்னு சொல்கிற பேரில் ஹர்ட் பண்ணுற, நீ ஃபன்னுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லுது. அதே எடுத்துன்னு சபரினா சபரி மட்டும் அங்கே இல்லை, இந்த குரூப்பே இருக்குது, நீ ஃப்ரைடே தானே எல்லோரும் ஜாலியாக பேசுகிறாங்கன்ற பேரில் இந்த பொண்ணு தான் ஓட்டிகிட்ருக்காங்க, அதுவும் அந்த பொண்ணு இல்லாத இடத்துல. இது எவ்வளோ பெரிய மனுஷத்தன்மையே இல்லாத விஷயம். உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல, நேரடியாக மோதுங்க. இல்லை உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனைனா பேசுனீங்களா அதோட விட்டுருங்க. அந்த பொண்ணை பற்றி பின்னாடி உட்காந்து கிண்டல் பண்ணுறது, அது குரூப்பாக உட்காந்து கிண்டல் பண்ணுறது, அதுக்கு தலைவர் சபரி தான். சபரி, எஃப்ஜே, ரம்யா, அதுக்கப்புறம் விக்ரம். எனக்கு புரியல. பிரவீன் இன்னும் என்ன மாதிரின்றது தெரியல. அவருக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த பொட்டென்ஷியல் அவர் கன்னிங்காக யூஸ் பண்ணுவாரா, கிளவராக யூஸ் பண்ணுவாரான்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் சப்போர்ட் பண்ணால் இந்த குரூப்லேருந்து நம்மளை தள்ளி வச்சிருவாங்களோன்ற பயமும் இருக்குது. இது ஏதோ ஒரு இடத்துல கலையும் சொன்னாப்புல. ஏதோ ஒரு இடத்துல இல்லை, அந்த ஜெயிலில் கூப்பிட்டு பாருவா கூப்பிட்டு பேசும்போது தான். இப்போ கூட அவள் தான் சொல்கிறா கமருதீன் கிட்ட, நானாக தான் இப்போ உன்னை கூட கூப்பிட்டேன், நீயா வந்தா பேசினேன், நானாக தான் இவனை கூப்பிட்டு பேசினேன்டா கலை அப்படின்னு சொல்கிற இடத்துல, இப்போ ஏன் இது நீ இப்படி பண்ண சொல்லு, ஏன் இது இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிற இடத்துல அது எல்லாரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி எல்லாரும் கூட சேர்ந்து ஒத்து போக வேண்டியது தான். எல்லாருக்கும் பகச்சிக்க முடியுமா? யாருன்னு கேட்குறாரு கமருதீன். அப்போ யாருன்னு சொல்லுன்னா சபரி அப்படின்னா கனி அப்படின்னு அவன் தான் சொன்னான். கனி, கெமி, எஃப்ஜே அப்படின்னு அவன் தான் சொன்னான். ஆனால் உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறான், கனிக்கிட்ட உட்காந்துட்டு, இல்லை உங்கள் பேச்சை கேட்டு தான் அவளை அப்படி பண்ணன்னு சொல்லி அங்கே பேசுகிறா அவன்னா, நீ தாண்டா கனின்னு சொன்னாங்க கேட்டாங்க. ஆனால் நீ கனின்னு ஒத்துக்கிட்டல. அப்புறம் அவ சொன்னா அர்த்தம் உன் மனசில் இருந்தது தான் அவன் வெளில வந்துச்சு. அவளும் ஆமாம் அதானான்னு கேட்டா, இல்லை கமருதீன் அதானான்னு கேட்டார். அப்போ ஏன் அந்த பொண்ணு பின்னாடி போய் எல்லாம் திவாகர் அப்படி பேசுகிறாரு அந்த பொண்ணை பின்னாடி. ஃப்ளாட்டிடியூட் இருக்கக்கூடாது. இவ்வளோ ஏன்டா ஜொல்லு விடுமோ நல்லா இருந்துச்சாடா, என்ன வாட்டர் மேலன் ஜொல்லு விடுமோ நல்லா இருந்துச்சா, எனக்கு கோவமாக வருது. அந்த பொண்ணு இப்போ சுற்றிட்டு இருக்கா, யாருமே இல்லாமல் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னவோ இது மாதிரி சுற்றிட்டு இருக்காரு அப்படியே தானாக அவர் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு இது மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. சட்டையே பண்ணல யாரும். இப்போ காலையில் வினோத் அண்ணனையும் கூப்பிட்டு வந்துட்டு இவங்க இவங்க கேட்டாங்க பாரு. அவர் என்ன சொன்னார், திவாகரன் எப்படி இருக்காரா சார், அவர் யாரும் சட்டையே பண்ணுறதில்ல, அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிருக்காருன்னா, அந்த பொண்ணு மட்டும்தான் அவர் கூட அண்ணன்னு சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனோ கிண்டலோ பாட்டு பாடுறதோ மனசில் இருக்கிறது கொட்டுறது எல்லாத்தையும் கொண்டு யாருமே ஒரு சட்டையே பண்ணல. இன்னும் 2-3 நாள் இந்த கெனிலாம் பின்னாடி போய் ஒழுங்கு காட்டுது, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார் ரூமில், கேமரா முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருந்தார். கெமி நல்லா இருக்கா, கெமினா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போய்க்கு முகத்தை திருப்பிட்டு ஒரு மாதிரி ஒழுங்காக ஒரு மாதிரி டிசிப்ளின் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி காட்டிட்டு போகுது. அதாவது அவன் முன்னாடி இல்லை பின்னாடி. இப்படி தான் இனிமேல் இந்த ஆளுக்கு கிடைக்க போகுது மரியாதை. அந்த கும்பலில் கும்பாங்குத்து குட்டி தான் உட்கார போகிறாங்க. அப்போ வந்து விக்ரமும் சபரி இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஓட்டுன்னு ஓட்டுறாங்க அந்த ஆளை. அப்போ வந்துட்டு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இப்போ வந்து போர் அடிக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு அரோரா ஓட்டினார். அரோரா ஒரு லிமிட் பவுண்டரி செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருங்க, எல்லா பொண்ணையும் ஃப்ளர்ட் பண்ணிட்டுருங்க. அப்புறம் வந்து இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வர டாஸ்க் வரும்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம், அப்போ உள்ளே வரும்போது எல்லா பொண்ணுங்களோட அப்பாவும் உங்களை சேர்த்து குத்த போகிறாங்க பாருங்கன்னே சொல்லிடுச்சு அந்த அரோரா பொண்ணு. அப்போ கூட இவருக்கு புரியல. அப்போ தான் வந்து விக்ரம் மடியில் படுத்துக்கிறது செய்யறது அப்படின்னு. ஏன் எப்போ பாரு அந்த பாரு தோளில் சாஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அந்த பொண்ணு அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததா தப்பு. இப்போ புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கொடுக்க போகிறதில்ல, ரைட்டா? அப்போ வந்து உங்களுக்கு இப்போ போகிறதுக்கு இடம் இல்லை. இப்பயும் சொல்கிறார், அப்போ கூட புத்தி கெட்டு போய் சுபிக்ஷா பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படின்றார். அப்போ தான் அந்த பரோரா பொண்ணு சொல்லி, நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் அது சரியாக வராது, மாற்றிக்கோங்க அப்படின்னு சிரிச்சுட்டு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே சபரி இருக்காப்புல, விக்ரம் இருக்காப்புல, அரோரா இன்னும் யாரோ கூட இருந்தாங்க. அப்போ இதுக்கு தான் அந்த சுபிக்ஷாக்கு பாஸ் வாங்கி கொடுக்கணும். நீ சுபிக்ஷா கூட உட்காந்து வாட்டர் மேலன் சாப்பிட்டு போட்டல ரீல்ஸ், அதை தானே அந்த பொண்ணு கேட்டுச்சு. ஒரு வாட்டர் மேலனுக்கு பொமோகிரானட்டுக்கு ஊட்டி விட்டாங்க, கை அமுத்துனாங்க, கால் அமுத்துனாங்கன்னு இதெல்லாம் பண்ணியே அப்படின்னு.
அந்த பொண்ணு டாஸ்க்க விளையாடணும்னு பார்த்துச்சு. நீ ஜொல்லு விடணும்னு பார்த்த. அப்போ அதத்தான் அந்த சுபிக்ஷா பொண்ணு என்ன சொல்லுது, விக்ரம் கிட்ட இப்படி ஜொல்லு விட்டதுன்னு அந்த பொண்ணு தெளிவா அப்படி சொல்ல முடியுமா ஒரு பொண்ணு? அத சொல்லாம, இல்ல அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செஞ்சேன். நூடுல்ஸ் குடுத்தேன் ஏம்மா நூடுல்ஸ் குடுத்தேன், பொட்டேட்டோ குடுத்தேன்னு மட்டும் சொல்றியே, நீ திவாகர் கிட்ட ஜொல்லு விட்டேன்ற திவாகர் உன்கிட்ட ஜொல்லு விட்டேன்றத நீ ஒத்துக்கிட்ட தானே? அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டுருந்து இப்ப ஏங்கன்னு கூப்பிட போறேன்லாம் தானே பேசுனீங்க? அததான் ரம்யா போய் சொன்னாங்கன்னா, பொண்ணு குடுத்துட்டாங்களாம், பொண்ணு வாங்குனாங்களா, என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு. அப்ப அதெல்லாம் நீ பண்ணல. அப்ப அது வரல. ரைட்டா? ஏன்னா அத சொன்னா உங்க பேர் ரிப்பேர் ஆயிடும். அப்படிங்கிற மாரி நீங்க அத சொல்லல. வெறும் பாரூக் செஞ்ச நூடுல்ஸ் அது இதுன்ற மாரி அத மட்டும் சொல்றீங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த விஷயத்த புடிக்காம தான் சுபிக்ஷா பண்ணியிருக்கு. அத ஜொல்லு விடுறது, செய்யறதுன்னு இந்த ஆள் பண்றது புடிக்காம தான் அந்த பொண்ணு அது கோஆர்டினேட் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த டாஸ்க்ல வின் பண்ணணும் அப்படின்னு. அந்த கோவத்துல அப்ப நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்ல, அப்ப வந்து உங்ககிட்ட டாஸ்க்லாம் உங்களுக்கு குடுக்க முடியாது நாமினேஷன்லான்னு சொல்லுது. அப்ப எப்படி பார்த்தாலும் திவாகரோடது ஏதோ ஒரு செல்ஃபிஷ்ஷோ, அவருக்கான ஒரு சௌகரியமோ அந்த இடத்துல வரும்போது, தனக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நாமினேஷன் கேட்ட பாருக்கு தான் இங்க பல்ப் கிடைச்சதுன்னா, இதில பாரு எல்லா இடத்துலயும் பண்றது என்னன்னா, ரம்யாது பாட்டில் நல்லா இருந்தது, சுபிக்ஷாது நல்லா இல்லன்னு. ஒரு வேள வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டா வந்து இந்த டாஸ்க்கே செல்லுபடி ஆகாது, சுபிக்ஷா வின் பண்ணதே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நெறைய தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. ஏன்னா, இவங்களே 10 வாட்டி சொல்றாங்க. அந்த பாட்டில்ஸ்லாம் ஃபேரா இல்ல. ரம்யாது தான் நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது, அங்க நடந்த ஜட்ஜஸும் வந்து இது ஃபேரா இல்ல. அப்போ இந்த டாஸ்க்கும் செல்லாது. இதில வின் பண்ணவங்களுதும் செல்லாதுன்னு சொல்லிட்டா, அது இன்னும் ட்விஸ்ட் ஆகும். தெர்ல. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா பண்ணுவாங்களா நம்ம டீமு அப்படின்னு தெர்ல. பண்ணா நல்லா தான் இருக்கும். ஸோ, இது இப்படி தான் போச்சு. அப்படின்னும்போது, இன்னைக்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா தெரிஞ்சது ஒதுக்கி வச்சது. யாரும் பேசல, பண்ணல. ஜெயில்லேருந்து வந்தப்புறம் கூட பண்ணல. அந்த பொண்ணா வாலண்டியரா கூப்பிட்டு தான் கலைய பேசுச்சு, விக்ரம் பேசுச்சு. அத பேசினத எடுத்துட்டு போய் பின்னாடி பேசுறாங்க. அப்புறம் கனி அக்கா வந்து ரொம்ப நியாயம் மாரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னைக்குமே வந்துட்டு டீ குடுக்கணும், சாப்பாடு குடுக்கணும்னு நீங்க அவ்ளோ பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஓப்பனா அது கேட்குது. "நான் ஜெயில்ல இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியா இருந்திருப்பீங்கல்ல?" அப்படின்னாக்கா, "மைண்ட் வைஸ்லாம் சூப்பரா படிக்கிறா பாரு" அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான் அவன் நல்லவன். சபரி. அப்புறம் வியானா ரொம்ப ஒத்து போயிட்டாங்க. சொல்ல மறந்துட்டேன் நானு. அப்படியே டாப்ல விட்டீங்களே அப்படியே. வியானா கேள்வி கேட்டவுடனே டாப்ல எடுத்துட்டு போய் வச்சீங்களே ஓட்டிங்களே. இப்ப அப்படியே சட்டுல பொட்டி பாம்பா அடங்கிட்டாங்க வியானா. சபரி அந்த கனி குரூப் கூட. அவங்க தான் பீட்ரூட் பொரியல் செஞ்சாங்க. "கனி அக்கா எனக்கு சொல்லி தரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க தான் பொரியல் செஞ்சாங்க. ஏன்னா இப்போ வந்து கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்களே. அப்போ சொல்லும்போது அந்த குரூப்ப ஃபார்ம் பண்ணிட்டா, அப்போ 17 பேர் ஒண்ணு சொன்னா, இந்த பொண்ணு மட்டும் ஒண்ணு சொன்னா, திருப்பி இந்த பொண்ணு தானே அடி வாங்கும். மெஜாரிட்டி தானே அங்க வின் பண்ண போது. அப்ப இவங்க யோசிச்சு வைக்கிறாங்க. கமருதீனும் வினோத் அதுக்குள்ள வரல பெருசா. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது தெரியல என்ன சொல்லப் போறாருன்னு. ஆனா, கமருதீனும் பாருவும் வந்துட்டு இது பார்ஷியலா இருந்துச்சு. இந்த கேப்டன் சரியில்லன்னு சொல்றலாம் அப்படின்ற மாரி பேசி வச்சிருக்காங்க. ஆனா, அவரு எந்த அல்டா உல்டா பில்ட்டி அடிப்பாரோ நம்மளுக்கு தெரியாது கமருதீன். ஆனா, இந்த பொண்ணு மட்டும் சொல்லுதுன்னா, இந்த பொண்ணு சொல்லும். சொன்னா செல்லுபடி ஆகுமான்னு தெரியாது. ஆனா, நான் சொல்றேங்க லைவ்ல பார்க்கும்போது அவ்ளோ கோவம், அவ்ளோ ஆத்திரம் வருதுங்க. அவ்ளோ அந்த பொண்ணு பண்றது. அந்த பொண்ணு திருப்பி அ அசராம குடுக்குது. நீங்க அந்த பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும்னு நெனைக்கிறீங்க. இதையும் பேசுறாங்க இவங்க ஜெயில்ல. கமருதீனும் வந்துட்டு, பாருவும் வந்துட்டு, இப்ப என்ன அப்ப நம்ம ஆடுற கேம் தப்பா? அவங்க ஆடுற கேம் சரியா? அப்ப அத்தனை பேரும் ஒண்ணா இருக்காங்க. நம்ம மட்டும் தான் தப்புன்னு ஒஸ்ட்டுன்னு அனுப்பிச்சா, அப்ப வந்து அவங்களுக்கு சலாம் போட்டு இந்த கேம் ஆடணுமா? அவங்களுக்கு சரி சொல்லிட்டு இந்த கேம் ஆடணுமா? அப்ப அவங்களுக்குள்ளேயே தான் கேப்டன்சி திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்களா? நம்மளுக்கெல்லாம் சாய்ஸே குடுக்க மாட்டாங்களா? அப்ப கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் பவர்லயே இருந்துகிட்டே இருப்பாங்களா? அப்படின்னு எல்லாத்தையும் அந்த கமருதீன் அவ்வளோ தெளிவா அந்த ஜெயில்ல பேசுறாரே. ஏன்பா இத நீ வெளியிலுமே தெளிவா பேசி, அந்த கைய ஓங்குறதையும், அந்த வாய விடுறதையும் நிறுத்துனா, நீ எவ்வளோ பெரிய பிளேயர். நீ வந்து ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? உனக்கு ஃபேன்ஸும் வெளியில இருக்காங்க. நீ சீரியல் ஆர்டிஸ்ட்டா பண்றதுனால, ஹீரோவா பண்ணதுனால. அப்படின்னும்போது, நீ வந்துட்டு ஏன் உன் பேரையும் கெடுத்துக்கிட்டு, கேமையும் கெடுத்துக்கிறியோன்னு தெரியல. இப்போ இவ்வளோ பொறுமையா இருந்தியே ஜெயில்ல. இதே நீ வெளியிலயும் பண்ணாம, பாயிண்ட்ஸ மட்டும் எடுத்து வச்சு பொறுமையா இருக்கலாம். இந்த பாரு பொண்ணும் இது இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு நெகட்டிவிட்டிய குறைச்சுக்கிட்டு, அந்த அப்போ வந்து அந்த பாரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்குது. அந்த விக்ரம் கிட்ட கேட்டு வந்து கண்ணாடிய பார்த்து அவளே பேசிக்கிறா. அது எப்படி நேத்து அவ்வளோ நடந்தது விஷயத்துல டாஸ்க்ல இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காத மாரி ஒருத்தர மாத்தி ஒருத்தர் பேசிக்கிறாங்க சகஜமா. அப்படின்னும்போது அப்படிதான் இருப்பாங்களோ! நம்மளால தான் முடியலையோ! நம்மளும் அந்த பிளேவ தான் பண்ணணும் போல. அப்படின்னு கண்ணாடிய பார்த்து அந்த பொண்ணே புலம்பிக்குது. அப்போ ஆதிரா கிட்ட இப்ப பேசும்போதுமே அந்த பொண்ணுகிட்டயும் அந்த கேள்விய கேட்குது. அது எப்படி நீங்க பேசிட்டு அப்படியே ஒண்ணா இருந்துக்கிறீங்க? டாஸ்க்ல அவ்ளோ பண்ணிட்டு செஞ்சுட்டு மறுநாள் எனக்கு அது உடனே அஃபண்ட் ஆயிடுதே அப்படின்னா, அது டாஸ்க் அப்படிதான் ஒரே வீட்ல இருக்கோம்ல. ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கணும், செய்யணும்ல அப்படின்னா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்ம. அந்த பொண்ணுகிட்ட தான் தப்பு இருக்கோ அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேஜுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவங்க தெளிவா பிளான் பண்ணி தான் கார்னர் பண்றாங்க. டாஸ்க்குக்காக பண்ணா அது டாஸ்க்கோட போயிடும். பெர்சனல் வெஞ்சன்ஸ்ன்னும்போது தான் அது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஆயிட்டே இருக்கும்ன்னும்போது, நீங்க ஜெயில்ல இருக்க ஒரு பெர்சனுக்கு டீ குடுக்கவோ, இல்லன்னா வந்து சாப்பாடு குடுக்கவோ, இல்ல அந்த பொண்ணு கைய வச்சா குத்தம், கால வச்சா குத்தம், அந்த பொண்ணு பேட்டரி போடலனா மட்டும் தான் குத்தம், அந்த பொண்ணு தூங்குனா மட்டும் தான் குத்தம் அப்படின்னு சொல்ற இடத்துல, நீங்க பெர்சனல் வெஞ்சன்ஸ தான் அந்த பொண்ணுகிட்ட காட்டுறீங்க. அது அந்த பொண்ணுக்கு புரியுது. ஆனா எல்லாருமே ஒரே மாரி காட்டவும், இப்போ எல்லாருமே சுத்தி அடிச்சா ஒரு டவுட் வரும்ல. என்னடா எப்ப பாரு நம்மளே சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம மேல தான் தப்போ? அப்படின்ற பாயிண்ட்டுக்கு அந்த பொண்ண கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்ப இதுக்கு மேல அந்த பொண்ணு அந்த கேம் எப்படி ஸ்மார்ட்டா ஆடுது, அந்த பொண்ணு இது வந்து ஒரு இடத்துல மஞ்சரி சொல்லியிருப்பாங்க.
மஞ்சரியை 2-3 வாரம் வந்துட்டு தீபக் குறை சொல்லிட்டு, ஜாக் குறை சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, திருப்பி ஹோஸ்ட் அதே சொல்லும்போது, அவங்க வெளியில வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எனக்கு வெளில வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க என்ன கேஸ் லைட்டிங் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ என் மேலே தப்புன்னு தான் நான் யோசிச்சுட்டே ஏன்னா 2-3 வாரத்தில் அந்த வீக்கெண்ட் எபிசோடில் மஞ்சரி கரெக்டாக தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க தப்புன்ற மாதிரி தீபக் சேனல் விட்டு கொடுக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வெளியில் வந்தப்பறம் அது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எபிசோடில்? விஜேஸ் மேலே வந்து தப்பு இருந்ததா? இல்லை நீங்கள் பண்ண தப்பாக யோசிச்சிங்கன்னா, எனக்கு வெளில வந்தப்போ தான் தெரிஞ்சு அவங்க எனக்கு கேஸ் லைட்டிங் பண்ணாங்க. கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்தில் இருக்கிற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறது. நம்ம மேலே அது தப்பு இருக்காது, நம்ம ஸ்டாண்ட் எடுத்திருப்போம். ஆனாலுமே அந்த ஸ்டாண்டே தப்போ, நீ எடுக்கிற ஸ்டாண்டு தப்பு, உன் மேலே தான் தப்பு, நாங்கள்லாம் சரியாக தான் இருக்கோன்னு ஒரு குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு டவுட் வரும்ல. நீ என்னன்னா ஒருத்தர் மோதினா பரவாயில்ல. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். வீக்கெண்டில் உட்கார வச்சு ஒருத்தங்களை வந்து ஹோஸ்ட் அடிக்கிறாங்கன்னா, மிச்சம் 17 பேரும் அதுக்கு ஒத்து போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க மட்டும் தான் ஒத்து போகலன்னு அப்போ அங்கே மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்னு வரும்போது, அங்கே மைனாரிட்டியாக இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ நம்ம மட்டும் தான் சரியில்லையோ, மற்றவங்கலாம் சரிதானோ? இது பிக் பாஸில் எல்லா சீசன்லேயும் நடக்கும். ஆனால் அதையும் மீறி ஒரு கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக நான் செய்கிறது ஹோஸ்ட்டே சொன்னாலும் நான் செய்கிறது சரிதான், இல்லை என் பக்கம் இந்த நியாயம் இருக்குது, அவங்க பக்கம் இந்த தப்பு இருக்குன்றத ப்ரூஃப் பண்ணுற இடத்துலையோ, இல்லை தன்னை நிரூபிச்சிக்கிற இடத்துலையோ அவங்க அந்த கேமை விளையாடும் போது தான் அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். இது பிக் பாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது ஹிடன் அஜெண்டாவாக இருக்கும். ஸோ இதை மஞ்சரி அப்போ சொல்லியிருப்பாங்க. என்ன எல்லாரும் கேஸ் லைட்டிங் பண்ணால் நான் வெளில வந்து தான் பார்த்தேன் அப்படின்னும்போது சேனல் வந்து தீபக் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்கில் மஞ்சரி தீபக் சேர் மேலே ஏறி நின்று அவரோட மேல் சாவனிசம் காட்டுவார், இவங்களை வந்து பண்ணுவார்ல. அப்போ ஒரு வாரத்தை கூட சேனல் அவங்களை கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்க கேட்டதுக்கு இவங்க தான் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹோல் வீடும் தீபக்கு சப்போர்ட் இருக்கும். இப்போ கனி விஷயத்துலையும் அதுதான் நடக்க போகுது. இந்த கேப்டன்சிலையுமே கனி சரின்னு சொல்ல போகிறாங்க, இவங்க மட்டும் தப்புன்னு சொல்ல போகிறாங்க. இவங்களுக்கும் அதுதான் நடக்க போகுது. அப்போ திருப்பி இவங்க செஞ்சது தப்பான்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வந்தால் இவங்க கேம் மாறும். இல்லைனா இவங்க கேமை அப்படி மாற்றி ஆட ட்ரை பண்ணணும். அப்போ தான் இவங்க அந்த இடத்துல சர்வைவல் பண்ண முடியும். இவங்களா இருக்கணுன்றது உண்மைதான். ஆனால் இவங்களா இருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரிகிற வகையில் தான் இருக்கணுமே தவிர, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அது இவங்களுக்கு பிரச்சனையாக தான் ரிவர்ஸ் அடிக்கணும். இதெல்லாம் இந்த கேம்குள்ளே இருக்க ஒரு ஹிடன் அஜெண்டா. அந்த சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா இது எல்லாமே உள்ளுக்கு நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் வெளியில் தெரியாது. பாலிடிக்ஸே வெளில தெரியாது. ஆனால் உள்ளுக்கு நடக்கிற பாலிடிக்ஸ் இன்னும் சுத்தமாக வெளில தெரியாது. அப்படின்னும் போது இவங்க கிச்சன் பாலிடிக்ஸ் வச்சு விளையாடுறாங்க. கனி வந்து அவங்களோட செல்ஃப் ஈகோ வச்சு அந்த பாலிடிக்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இவங்களெல்லாம் டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. ஸோ சைலண்ட்டாக வந்து தான் என்ன பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ராமாயணத்தில் நிறைய கதை இருக்குல்ல, எதிரியை நேருக்கு நேர் நின்று அடிக்கணுமா, முதுகில் நின்று அடிக்கணுமான்னு சொல்கிற பட்சத்தில் இவங்கள எல்லாரும் முதுகில் அடித்தாங்கன்னா இவங்க முதுகில் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க அடிக்கலாங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாமல் இவங்க அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ கைஸ்.